Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது pharmacology of anti-malarial drugs. இதுக்கு முன்னாடி ஆன்டிமலேரியல் ட்ரக்ஸ் பற்றி ஏதோ ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் ஃபுல்லாக எலாபரேட்டாக அதை பற்றி டிஸ்கஷன் இன்னும் பண்ணலை. ஸோ இப்போதைக்கு நம்ம சேனலில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி போடாத டாப்பிக்லாம் போடலாம் அப்படின்னு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த விதத்தில் pharmacology of anti-malarial ட்ரக்ஸில் இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் என்னென்ன இருக்குது, அப்புறம் இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் மெக்கானிசம், அந்த ட்ரக்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது, இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ் அப்படின்னா என்னென்னா, சிம்பிளாக சொல்லணும்னா தீஸ் ஆர் ட்ரக்ஸ் யூஸ்ட் இன் த ட்ரீட்மெண்ட் ஆர் ப்ரிவென்ஷன் ஆஃப் மலேரியா. ப்ரிவென்ஷனை வந்து ப்ரொஃபைலாக்சிஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அதாவது வராமல் தடுக்கிறதுக்கு. ஸோ ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ் ஆர் யூஸ்ட் இன் த ப்ரொஃபைலாக்சிஸ், ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் மலேரியா இல்லை மலேரியல் இன்ஃபெக்ஷன். ஸோ மலேரியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பேசிக்கலி இது வந்து ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் காஸ்டு பை எ புரோட்டோசோவா கால்டு பிளாஸ்மோடியம். பிளாஸ்மோடியம் ஸ்பீஷீஸில் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பீஷீஸ்னால் இது ஏற்படும். அந்த 4 ஸ்பீஷீஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஓவேல், பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபெரம். இந்த 4 ஸ்பீஷீஸ்னால தான் மலேரியா அப்படிங்கிறது வந்து பரவுது இல்லை ஏற்படுது. இதில் ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ் இல்லை மோஸ்ட் டிஃபிகல்ட்டான ஒரு இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தட் இஸ் பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபெரம். ஸோ இதுதான் மோஸ்ட் டேஞ்சரஸ் அமாங் த 4 ஸ்பீசிஸ் ஆஃப் திஸ் புரோட்டோசோவான்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குவார்டன் மலேரியா அப்படின்னு சொல்லி இதில் ஒரு மலேரியாவை சொல்லுவாங்க. அது எந்த ஸ்பீசிஸ்னால் ஏற்படும் அப்படின்னா பிளாஸ்மோடியம் மலேரியே. இதை மட்டும் குவார்டன்னு சொல்லுவாங்க, மீதி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து டெர்ஷியன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவரால் இது வந்து இன்ட்ரோடக்ஷன். அண்ட் இன்ட்ரோடக்ஷனில் இன்னொரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, அண்ட் இந்த மலேரியா வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது இந்த பேராசைட்டிக் புரோட்டோசோவா எப்படி ஹியூமனில் வந்து சேருது அப்படின்னு பார்த்திங்கன்னா த்ரூ மஸ்கிட்டோ பைட். அதாவது அதுவும் பார்த்திங்கன்னா ஃபீமேல் அனோஃபிலஸ் மஸ்கிட்டோன்னு சொல்லுவாங்க. அந்த மஸ்கிட்டோ பைட் மூலிமா தான் இது வந்து பரவுது. ஸோ கொசு கடிக்கிறத வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடணும். அப்படி பண்ணாலே மோஸ்ட்லி மலேரியா வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ ஓவரால் இதுதான் வந்து ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸோட இன்ட்ரோடக்ஷன். இப்போ நம்ம சிம்டம்ஸ் ஆஃப் மலேரியா வந்து பார்க்கலாம். இதுக்கு அடுத்த டாப்பிக்கில் வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸு, என்னென்ன ட்ரக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ சிம்டம்ஸ் ஆஃப் மலேரியா. ஸோ மலேரியாவில் மெயினான சிம்டம் பார்த்திங்கன்னா ஃபீவர். ஸோ மலேரியாவில் வந்து ஃபீவர், அதுவும் வந்து குளிர் ஜுரம் அப்படிங்கிறது வந்து ஏற்படும். இதை தவிர வந்து ஹெட்ஏக். ஸோ ஹெட்ஏக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தவிர பார்த்திங்கன்னா சில்ஸ், ஸ்வெட்டிங், உடம்புலேருந்து வியர்வை நிறைய வெளியேற ஆரம்பிக்கும். அப்புறம் ட்ரை கஃப். ஸோ கஃப்பில் பார்த்திங்கன்னா ட்ரை கஃப்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து ஸ்பியூட்டமே இல்லாமல் ஜஸ்ட்டு கஃப் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும், அதை ட்ரை கஃப் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட தொண்டை பகுதியிலேருந்து அந்த கஃப் சென்சேஷன் வந்து அதிகமாக இருக்கும். இது ஒரு சிம்டம். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா மசில்ஸ் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும், அதுக்கு பேர் ஃபேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோர்வுனால் வந்து ரொம்ப டயர்டாக வீக்னஸாக ஃபீல் ஆகும். அதனால் வந்து மசில்ஸில் பெயின் சென்சேஷனும் இருக்கும். ஸோ மசில் ஃபேட்டிக், பெயின், இதுவும் வந்து ஒரு முக்கியமான சிம்டம். அப்புறம் ஹெட்ஏக், ஃபீவர், இதெல்லாம் காமனான சிம்டம். அப்புறம் இதை தவிர வந்து பேக் பெயின் இருக்கும். இது வந்து மலேரியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிம்டம். லைக் இப்போ பார்த்திங்கன்னா டைஃபாய்டில் பார்த்திங்கன்னா என்டரிக் ஃபீவர் சொல்லுவாங்க. ஏன்னா அதில் இன்டெஸ்டைன் வந்து அதிகப்படியான அளவு பாதிக்கப்பட்டிருக்கும், அதனால் சிவியர் ஸ்டொமக் பெயின் ஏற்படும். அந்த மாதிரி மலேரியாவில் வந்து பேக் பெயின் வந்து ஏற்படுது. ஸோ இது ஒன் ஆஃப் த சிம்டம். இதை தவிர ஒரு சில அதர் சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா நாசியா, வாமிட்டிங் இருக்கும். அதை தவிர வந்து ஸ்ப்ளீன் என்லார்ஜ்மெண்ட், ஸ்ப்ளேனோமெகலின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதாவது ஸ்ப்ளீன் வந்து வீக்கம் அடைஞ்சிருக்கிறது. ஸோ ஓவரால் தீஸ் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் மலேரியா. ஸோ இதுக்கு அடுத்ததுன்னு இப்போ நம்ம ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸோட கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ கிளாசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மலேரியான்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரக் வந்து நம்ம ஃபார்மகாக்னசி படிக்கும்போது கூட இதை வந்து நம்ம இன்டர்ரிலேட் பண்ணிப்போம். அது பார்த்திங்கன்னா குயினைன். ஸோ குயினைன்கிற ஒரு ட்ரக் வந்து நேச்சுரலாக அந்த சின்கோனா பார்க்லேருந்து கிடைக்கக்கூடியது. ஸோ அது நமக்கு ஞாபகம் வரும். அதை தவிர குளோரோகுயினை வந்து மோஸ்ட்லி நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். ஈவன் எய்தர் ஃபார்மசி இல்லை ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த குளோரோகுயின் வந்து ரொம்ப காமனாக வந்து கொடுக்கறது யூஷுவல். ஸோ அவங்களுக்கு இதை பற்றிலாம் காமனாக தெரியும். இதை தவிர வந்து ஆர்டிமிசினின் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு 3-4 ட்ரக் வரும். ஸோ இதுவும் வந்து நம்ம ஃபார்மகாக்னசியோட ரிலேட் பண்ணி படிப்போம். பட் இதை தவிரையும் நிறைய ட்ரக்ஸ் வந்து இந்த ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸில் இதோட கிளாசிஃபிகேஷனில் இருக்குது.
அதை பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் நேச்சுரல் காம்பவுண்ட்ஸ். நேச்சுரல்னு சொன்னதுமே நமக்கு ஞாபகம் வருது வந்து இந்த சின்கோனா பார்க். சின்கோனா பார்க்லேருந்து கிடைக்கக்கூடிய ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா குயினைன், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா குயினிடின். இந்த 2 ட்ரக்ஸும் வந்து சின்கோனா பார்க்லேருந்து டைரெக்டாக கிடைக்கக்கூடியது. இதை வந்து சின்கோனா அல்கலாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தது நமக்கு அதிகமாக ஞாபகம் வருது இது குளோரோகுயின். அண்ட் இந்த ஆன்டிமலேரியல் ட்ரக்ஸ்லேயே வந்து ரொம்ப அதிகப்படியான ரொம்ப எஃபெக்டிவான ட்ரக்குன்னு சொன்னாலும் அது குளோரோகுயின் தான். இந்த குளோரோகுயின் வந்து எந்த கேட்டகரியை சேர்ந்தது அப்படின்னா தட் இஸ் 4-அமினோகுயினோலோன். ஸோ 4-அமினோகுயினோலோன் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் இந்த குளோரோகுயின் வரும். இது இல்லாமல் இன்னொரு ட்ரக் கூட வரும், தட் இஸ் அமோடியாகுயின் அப்படிங்கிற ட்ரக்கு. இது இல்லாமல் இன்னொன்று இருக்குது பைப்ரகுயின் அப்படின்னு இருக்கும். ஸோ குளோரோகுயின், அமோடியாகுயின், பைப்ரகுயின், இது எல்லாத்தோட சஃபிக்ஸும் பாருங்கள் காமனாக குயின் அப்படிங்கிற சஃபிக்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நிமோனிக் ஃபார் 4-அமினோகுயினோலின். இப்போ இதே பேர் பாருங்கள் 4-அமினோன்னு வருது இல்லையா, அந்த 4 வந்து 8ஆக மாற்றிட்டா அது அடுத்த கேட்டகரி 8-அமினோகுயினோலின். ஸோ இதில் என்ன ட்ரக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிமாகுயின் அப்படிங்கிற ஒரு ட்ரக் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா காமனான சஃபிக்ஸ் தான், பட் அதோட நேம் வந்து வேறு, ப்ரிமாகுயின். இந்த ப்ரிமாகுயின்ங்கிறது மட்டும் ஒரு தனியான கேட்டகரி பிகாஸ் இட் பிலாங்ஸ் டு த 8-அமினோகுயினோலோன். மீதி இருக்கக்கூடிய அந்த குயின் சஃபிக்ஸ் கொண்ட எல்லாமே கம்ஸ் அண்டர் 4-அமினோகுயினோலோன். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான கேட்டகரி வந்து இந்த ஆர்டிமிசினின் காம்பவுண்ட்ஸ் இல்லை டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஆர்டிமீசியா அப்படிங்கிற பிளான்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் இல்லை டெரிவேட்டிவ்ஸ். இதில் முக்கியமான ட்ரக் வந்து ஆர்டிமிசினின், இது இல்லாமல் ஆர்டிமீத்தர் இல்லை ஆர்டிசோனேட், இந்த மாதிரி ஒரு சில ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரே கேட்டகரி தட் கம்ஸ் அண்டர் ஆர்டிமிசினின் டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா குயினோலின் மெத்தனால் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்குது. இதில் முக்கியமாக வந்து ஒரே ஒரு ட்ரக் தான் இருக்கும், தட் இஸ் மெஃப்ளோகுயின். ஸோ இந்த மெஃப்ளோகுயின் அப்படிங்கிற ட்ரக் இங்கே வரும். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா பைகோனைட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கும். இந்த பைகோனைட் நம்ம வேறு ஒரு கிளாஸிஃபிகேஷனில் பார்த்துருப்போம், எங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஓரல் ஹைப்போகிளைசிமிக் ட்ரக்ஸில் பார்த்திங்கன்னா பைகோனைட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கே ஒரு பைகோனைட் கேட்டகரி இருக்குது. ஸோ இதில் வரக்கூடிய ஒரு ட்ரக்கு, ஒரு எக்ஸாம்பிளான ட்ரக்கு பார்த்திங்கன்னா ப்ரோகுவானில் அப்படிங்கிற ஒரு ட்ரக் இருக்குது. ஸோ இட் பிலாங்ஸ் டு த கேட்டகரி பைகுவானைட். இதுக்கு அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா டை-அமினோபிரிமிடின் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. இதில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பைரிமித்தமைன் அப்படிங்கிற ஒரு ட்ரக் இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து சல்ஃபோனமைட்ஸ். சல்ஃபோனமைட்ஸ் வந்து நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம். அந்த சல்ஃபோனமைட் வந்து இங்கேயும் இருக்குது. அண்ட் இதில் முக்கியமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 2 சல்ஃபோனமைட், ஒன்று சல்ஃபர் டாக்ஸின், இன்னொன்று சல்ஃபர் மீத்தோ பைரசின். ஸோ இந்த 2 ட்ரக்ஸ் வந்து belongs to the sulfonamide which has anti-malarial activity. இதுக்கு அடுத்தது ஒரு சில ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு கூட ஆன்டி-மலேரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது ஆன்டிபயோட்டிக்னா நிறைய இருக்குது, பெனிசிலின், செஃபலோஸ்போரின், குளோரம்ஃபெனிகால், டெட்ராசைக்ளின், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் எல்லாத்துக்குமே ஆன்டி-மலேரியல் ப்ராப்பர்ட்டி இருக்காது. ஆனால் ஒரு சில ட்ரக்குக்கு ஆன்டி-மலேரியல் ப்ராப்பர்ட்டி, அதாவது இந்த பிளாஸ்மோடியம் ஸ்பீசிஸை கில் பண்ணக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். அந்த மாதிரியான ட்ரக்ஸ் தான் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கேட்டகரிக்கு கீழே வரும். இதில் முக்கியமாக 2 ட்ரக் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா டாக்ஸிசைக்ளின். டாக்ஸிசைக்ளின் வந்து டெட்ராசைக்ளினில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ரைமரி ட்ரக். ஸோ அந்த ட்ரக்குக்கு ஆன்டிமலேரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது இல்லாமல் கிளிண்டாமைசின், இதுவும் ஒரு ஆன்டிபயோட்டிக், இதுக்கும் ஆன்டிமலேரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மீதி ட்ரக் எல்லாமே மிஸ்செலனியஸில் வரும். ஸோ அதெல்லாம் என்னென்ன ட்ரக்குன்னு சொல்லி இங்கே லிஸ்ட்டு கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிமிசினின் காம்பவுண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து அந்த காம்பவுண்ட் ஹெட்டிங் வந்து இன்னொரு பேர் சொல்லுவாங்க, செஸ்கியூ டெர்பீன் லாக்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் திஸ் இஸ் ஆல் அபவுட் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ். அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான கேட்டகரி அப்படின்னா எதுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த குளோரோகுயின் இருக்கக்கூடிய கேட்டகரி, அது இல்லாமல் இந்த சல்ஃபர் டாக்ஸின் இருக்கு இல்லையா, அந்த ஒரு கேட்டகரி ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா வேறு இந்த ஆர்டிமிசினின் காம்பவுண்ட்ஸ், செஸ்கியூ டெர்பீன் லாக்டோன், இது இருக்கக்கூடிய கேட்டகரி. இதெல்லாம் தான் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ். இதுக்கப்புறம் வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிற டாபிக் இருக்கும். இதில் வந்து நம்ம பார்த்த கிளாசிஃபிகேஷனில் ஒவ்வொரு கேட்டகரியாக பார்த்தோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனி மெக்கானிசம் இருக்கும். அதை பற்றிலாம் நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட் 1 வந்து இந்த கிளாசிஃபிகேஷனோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் லைஃப் சைக்கிள் ஆஃப் மலேரியல் பேராசைட் அப்படிங்கிற ஒரு தனி டாப்பிக்கும் இருக்குது. இதை பற்றி நான் ஒரு தனி வீடியோ வந்து கூடி சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். அண்டு கூடவே வந்து இந்த மெக்கானிசம் வீடியோவும் ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதையும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளோ தான். அண்ட் இதே மாதிரி ஃபார்மகாலஜி சப்ஜெக்டில் நிறைய டாபிக்ஸ் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன்.
அதில் ஏதாவது முக்கியமான டாபிக் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் எல்லா டாப்பிக்குமே அப்லோட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அதில் ஒரு சிலது இல்லாமல் இருக்குது, அதை மட்டும் இப்போ நான் போட்டுட்ருக்கேன். அதில் தான் முக்கியமாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சாலும் அதை கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் இந்த கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் அதை பற்றி இப்போ தான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை பற்றின வீடியோ மேபி நெக்ஸ்ட் வீக் உள்ளார ரிலீஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனல் கொஞ்சம் நல்லா ரீச் ஆச்சுன்னா எனக்கும் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற மோட்டிவேஷன் இருக்கும். நம்ம சேனலில் நிறைய 1 மார்க்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஏதாவது எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபார்மகாலஜி அண்ட் ஹியூமன் அனாட்டமி ஃபிசியாலஜி இந்த 2 சப்ஜெக்ட் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இஃப் யூ ஆர் ஸ்டடிங் ஃபார் யுவர் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் or if you are preparing for any type of competitive exams. So that's it. Thanks for watching this video. I will meet you in the next one. Until then, bye from Vasant Murugesan.